அனைவருக்கும் வணக்கம். சாம்பிள் பேப்பரில் கொஷின் நம்பர் 38. இது வந்து ட்ரிக்னாமெட்ரி பேஸ் பண்ணி ஒரு கேஸ் ஸ்டடி கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இங்கே 10 AM இந்த இடத்துல ஒரு பிளேன் இருக்குது. 10.1 AM இந்த பிளேன் இங்கே வருது. அப்போ அதனுடைய ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பாருங்கள், வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் D இஸ் கவர்டு பை த ஏர்பிளேன் ஃப்ரம் 10 to 10. இங்கே 10லேருந்து 10 AM 10.1 AM வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? நான் இங்கேயே போட்டுருவேன் பாருங்க. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீடு அவங்களே கொடுத்துருக்காங்க 600 மைல்ஸ் பர் ஹவர். இங்கே ஹவரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம டைம் வந்து நமக்கு 1 மினிட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ 1 மினிட்டை ஹவரில் கன்வெர்ட் பண்ணால் 60ஆல் டிவைட் பண்ணோம். 160 10 டைம்ஸ். அப்போது டிஸ்டன்ஸ் வந்து 10 மைல்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ டியோட வேல்யூ 10. ஓகேவா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சுது. செகண்ட் ஒன் பாருங்கள். வாட் இஸ் த ஆல்டிடியூட் ஹெச் ஆஃப் த ஏர்பிளேன்? ரவுண்ட் த ஆன்சர் டு 2 டெசிமல். ஆன்சரில் வந்து நமக்கு 2 டெசிமல் வரைக்கும் இருக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வாட் இஸ் த ஆல்டிடியூட்? ஹெச்சோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஹெச்சோட வேல்யூ என்னன்னா நமக்கு இங்கே இதுவோ இல்லை இந்த சைடோ இருந்ததுன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம். இங்கே ரெண்டுமே இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா இங்கே ஹெச் அப்படின்னா இதுவும் ஹெச். அப்போ 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு அதுலேருந்து ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த சின்ன ஈக்குவேஷன் எடுங்க. இதில் 60 டிகிரி இருக்குது, ஹெச் இருக்குது, இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி tan θ எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க. செகண்ட் ஒன்ல இன் ட்ரையாங்கிள் ஏ, அது என்ன ட்ரையாங்கிள் பாருங்கள், சிசி டேஷ். சிசி டேஷ் tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போடெனிஸ் adjacent h by x. tan 60 டிகிரியோட வேல்யூ √3 ஈக்குவல் டு h by x. இதிலிருந்து இந்த x இந்த பக்கம் போச்சுன்னா x இன்ட்டு √3 இல்லை √3x ஈக்குவல் டு h. இப்போ ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இல்லை எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் எடுத்து போயிட்டு அதில் அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஹெச் கிடச்சிடும். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை √3ன்னு ஆகிடும். இந்த √3 இங்கே வந்துடும், எக்ஸ் இங்கே போயிடும். ஓகே, அடுத்து இந்த பெரிய ட்ரையாங்கிள் பாருங்கள், ஏபிவி டேஷ். இன் ட்ரையாங்கிள் ஏபிபி டேஷ் சேம் tan தான், ஆனால் அங்கே ஆங்கிள் வந்து 30 டிகிரி. 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஹெச். அட்ஜசன்ட் சைடில் இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் மேலே செக் பண்ணி பார்த்தோம்னா 10 மைல்ஸ்ன்னு இருக்குது. அப்போ அந்த 10 இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 10 + எக்ஸ். எக்ஸை நம்ம ஏற்கனவே ஹெச் பை √3 எழுதியிருக்கோமா? tan 30 = 1 by √3 = h divided by 10 + h by √3. இந்த √3 இங்கே போயிடும், இந்த டேர்ம் எல்லாமே மேலே போயிடும். இப்போ 10 + h by √3 = h √3. இப்போ என்ன பண்ணலாம் பண்ணுறேங்க, எல்லா இடத்துலையும் √3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் இந்த √3 கேன்சல் ஆகிடுமா? இங்கே 10 √3ன்னு கிடைக்கும். இங்கே √3 × √3 3 ஆகிடும், 3h. இந்த ப்ளஸ் h அப்படியே இருக்கும். ஸோ இப்போ h இந்த பக்கம் வந்ததுன்னா 10 √3 = 2hன்னு ஆகுமா? 3h - h. அப்போ h இஸ் ஈக்குவல் டு 5 √3. ஓகேவா? இல்லைன்னா 2h இஸ் ஈக்குவல் டு 10 √3. இங்கேயே வந்து நம்ம வேல்யூ கூட அப்ளை பண்ணிக்கலாம். என்ன பாருங்கள், h இஸ் ஈக்குவல் டு 10 × 1.732 divided by 2, 17.32 divided by 2, 8.66. இப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும், இப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும்.
உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஆன்சர் 8.66 டிஸ்டன்ஸில் கேட்டிருக்காங்களா மைல்ஸ். அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் ஆர் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேசஞ்சர் அண்ட் ஏர்பிளைன் இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 60 டிகிரி. 60 டிகிரியில் எது இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ் ஏசி என்னன்னு கேட்குறாங்க. நம்ம இங்கே போட்டுருவா. கொஸ்டின் நம்பர் செகண்டில் R1 ஏசி என்னன்னு கேட்குறாங்க. ஏசி வேணும்னா இந்த ஹைட் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 5√3. ஹைட் என்ன வருது 5√3 தான். ஓகே இங்கே போட்டுறேன். ஸோ ஏசி வேணும். ஏசிக்காக என்ன பண்ணுறோன்னா இன் ட்ரையாங்கிள் ஏசிசி டேஷ் sin 60 degree is equal to opposite side h divided by AC. sin 60 வந்து √3/2 equal to 5√3 divided by AC. இந்த √3 கேன்சல் ஆகிடுமா? அப்போ AC is equal to 5 2s are 10 miles. ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the distance between the passenger and the airplane when the angle is 30 degree. 30 டிகிரியில் இருக்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் ஏக்கும் பிக்குமான டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சேம் சைன் 30 டிகிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே ஃபுல் லென்த் நமக்கு கிடைக்கல. அதனால் இந்த 10 எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸை வந்து நம்ம போன சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு h/√3. இந்த இடத்துல ஹெச்சோட வேல்யூ 5√3 டிவைட் பை இங்கே √3 போட்டோம்னா எக்ஸோட வேல்யூ 5ன்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ 10 + 8 5 15. இது வந்து நீங்கள் சம்மு போடும்போது போடுங்க. நான் இங்கேயே டயக்ராமில் போட்டுட்டு டேரெக்டாக ஃபார்மில் போட்டு ஆன்சர் போட்டுடுறேன். சரிங்களா? சப்போ sin 30 டிகிரி தேர்ட் ஒன் in triangle ABB dash sin 30 degree equal to h divided by AB 5√3 divided by AB. ஸோ இப்போ AB தானே கண்டுபிடிக்கணும். AB is equal to 10√3. ஸோ 10 into 1.732 √3 வேல்யூ. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணால் 17.32 மைல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த கொஷின் முடியுது. இதோட சாம்பிள் பேப்பரும் முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.